தம்ப்நெயிலும் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், படிக்கிறேன், எனக்கு வந்து சக்சஸே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க வந்து என்னன்னா கடினமா உழைக்காதீங்க எப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வருதா? இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இப்படி இது பண்றாங்களே, ஒரு மோட்டிவேஷன் சேனல் வச்சுட்டு இப்படி பண்றாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எதுனால கடினமா உழைக்க கூடாது அப்படிங்கறது புரியும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, கடினமா உழைச்சி உங்களுக்கு என்னது கிடைச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ரெண்டாவது வந்து நான் என்ன சொல்றேன்னா, உண்மையில் நடந்த ஒரு ஸ்டோரி. சரியா? நான் வந்து குவைத்துல இருக்கிறதுனால நான் பார்த்தது, நான் கேட்டதை வந்து நான் சொல்றேன். ஒருத்தவங்க வந்து குவைத்துல ஒரு 5.5 வருஷம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன வேலைன்னா வீட்டு வேலைக்குன்னு வந்திருக்காங்க. சரியா? 5.5 வருஷம்னு சொல்லும் போச்சும் ஒரு பெரிய இது அப்படிதானே. 1 வருஷம் 2 வருஷம் இங்க வந்து வெளிநாட்டுல தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் போச்சும் இவங்க வந்து ஒரு வீட்டுல 5.5 வருஷமா வேலை செய்யறாங்க. 5.5 வருஷமா எவ்வளவுக்குள்ள கஷ்டப்பட்டு எவ்வளவுக்கு இது பண்ணிருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க உள்ளவங்களும் சரி, வேலையில சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி, அந்த வீட்டுல உள்ளவங்களை எவ்வளவு கவனிச்சிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. அதனாலதான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, 5.5 வருஷம் அந்த லைஃபை வந்து மூவ் பண்ணி போயிருப்பாங்க. அப்படிதானே? அப்படி இருக்கும் போச்சும் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, இந்த வீட்டு வேலை 5.5 வருஷம் செய்றாங்களா அவங்களுக்கும் வீட்டுல உள்ளவங்களுக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் விட்டு, ஒரு வாரம் விட்டு அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிக்கடி வந்துட்டே இருக்குது. 5.5 வருஷம் அவங்க கடந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களால ஏன் இவ்வளவுக்குள்ள பிரச்சனை வருதுன்னு அவங்க யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அதனுடைய பலன் வந்து கிடைக்கவே இல்லை அவங்களுக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னா, அவங்க வந்து ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுறாங்க. இது வந்து என்னோட வீடு மாதிரி, நான் வந்து வேலைக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் தாட் வரல. நீங்களாம் நினைக்கலாம் நல்லது தானே, அவங்களோட வந்து அவங்க வீடு மாதிரி நினைக்கிறது நல்லதுன்னு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுடுங்க. இங்க வந்து குவைத்துல வந்து நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து எடுக்கிறாங்க வீட்டு வேலைக்கோ இல்ல ஏதாவது ஒரு டிரைவருக்கோ ஏதாவது ஒரு வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சரியா? கிட்டத்தட்ட என்னன்னு பார்த்தா நம்மளை வந்து விக்கிற மாதிரிதான். சரியா? அப்படி வந்து இது பண்ணும் போச்சும் என்ன ஒரு பிரச்சனைனாலும் சரி நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, அங்க வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பெரிய பிரச்சனைனா என்ன ஆகலாம், சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க, இல்லைன்னு கிடையாது. பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கும் போச்சும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் வந்து ஊருக்கு போயிடுறேன், நான் வந்து இத்தனை வருஷம் இருந்துட்டேன்னா எனக்கு நல்ல சேலரி தந்தீங்க, எடுத்தீங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, நீங்களும் என்ன நல்லா பார்த்துக்கிட்டீங்க, இப்போ வந்து எனக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கனால நான் என்ன செய்யறேன், ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போச்சும் அவங்க என்ன சொல்றாங்க, உன்னோட கான்ட்ராக்ட் வந்து முடியல, உன்னோட இது வந்து இன்னும் ஒரு 6 மாசமா நீ கண்டிப்பா இருந்தா ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. நீ இந்த வேலைதான் செய்யணும், அந்த வேலைதான் செய்யணும் அப்படின்னு ரொம்ப இது பண்ணும் போச்சும் அவங்க வந்து யோசிக்கிறாங்க, நம்ம வந்து நல்லா இருக்கும் போச்சும் நம்ம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சோம்ல, அதுதான் தப்பு. நம்ம வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம், ஆனா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்ததுனாலதான் இவ்வளவுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டாங்க. ஹார்ட் ஒர்க் பண்றது தப்புன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம்னா நம்மளுக்கு என்ன வேலை, நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோம் அப்படி அதோட நிப்பாட்டிக்கிட்டோம்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு நல்லது. நம்ம வந்து ஓவரா அட்வான்டேஜ் எடுத்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு அந்த இடத்துல அவமானம், கஷ்டம் தான் ஏற்படும். இதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, நல்லா என்ன யோசித்துக்கிடுங்கன்னா, உங்களுடைய பேஷன் என்னது, உங்களுக்கு வந்து என்னது பிடிக்கும், என்ன இதாகும் அப்படிங்கறது யோசிச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பேஷனை நோக்கி ஓடுங்க. அப்போ வந்து அந்த வேலையை நோக்கி போகும்போதும் ஏதாவது ஒரு ஸ்கில்ல வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதும் ஒரு சைட்ல என்ன ஆகும், வேலை பார்ப்பீங்க, ஒரு சைட்ல பேஷனை பார்ப்பீங்க, ஒரு சைட்ல என்ன ஆகும்னா உங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதும் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மொத்தமா ஒரே வேலையை ஒரு 10 வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கோம்னு நினைச்சீங்கன்னா அதுலயே இருந்துட்டே இருந்தோம்னா எந்த ஒரு யூஸ்மே இல்லை. அந்த இது வேலை செய்யறோம், நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சியே பண்ணாம இல்ல எனக்கு இப்போதைக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், நம்மள்ட இருக்கிற இடத்த வந்து நம்ம குறுக்கிக்கிறோம். குறுக்காம நெக்ஸ்ட் இத்தனை வருஷம் நான் வேலை செஞ்சுக்கிறேன், இத்தனை வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு இத்தனை வருஷம் ஸ்கில் இருக்குது, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசித்து முன்னேறி போயிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அதுல வந்து யூஸ் இருக்குது.
நான் ஒரே இடத்துல வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல இருந்தா எந்த ஒரு யூஸுமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தவங்க சரியா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வெளிநாட்டுல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷங்கிட்ட இருக்கும். ஒரு கேர்ள் பேபி சரியா. அவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அன்னோனியம் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. நீங்களாம் கேட்கலாம், அவங்க வந்து இத்தனை வருஷம் அப்ப என்ன லைஃபை மூவ் பண்ணி போறாங்கன்னா, இப்போ உள்ளவங்க லைஃப்ல நிறைய பேர் சொல்ல முடியாத இது என்னன்னா, என் பிள்ளைக்காண்டி நான் லைஃபை மூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டா என்ன யூஸ் இருக்குதுன்னு கேட்டா எந்த ஒரு யூஸுமே இல்லை, எனக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை, எனக்கு வந்து இதே இல்லை பிடிக்கல, என்ன பண்றது, நான் இப்படியே வேலை வந்து போயிருமோ, என்னோட லைஃப் வந்து கல்ஃப்லயே போயிருமோ அப்படின்னு ஒரு சைட்ல வருத்தப்பட்டாலும் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றேன் ஆனா எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, சம்பாதிக்கிறேன் ஆனா சம்பாதிச்சு என்ன ஒரு யூஸ் இருக்குது, எந்த ஒரு யூஸுமே இல்லை, என்னோட சந்தோஷம் எல்லாமே ஷேர் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா கிடையாது, என்னோட பிள்ளைங்க என்னோட ஒய்ஃப் எல்லாம் குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள பார்க்க முடியுதான்னு கேட்டா அதுவும் இல்லை. அப்போ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது சொல்லுங்களா? நிறைய பேர் வந்து இதே நிலைமையில தான் இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க்னு பண்ணிட்டே இருக்காங்க. நல்லா புரிஞ்சிடுங்க, ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஒரே இடத்துல இருந்தா எந்த ஒரு யூஸுமே இல்லை. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கணும், ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு வேலையை வைக்கிறோமா அதே இதுல வந்து நம்ம இருந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இல்ல அது இருக்கட்டும் கொஞ்சம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது வேலை பார்க்கணும், பேஷன் நோக்கி போகணும், இல்ல ஸ்கில்ல டெவலப் பண்ணலாம். நம்ம வந்து ஏதாவது ஒரு இதுல நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு இருந்தாதான் நம்ம வந்து என்ன ஆக முடியும்னா மூவ் பண்ணி போக முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம்னு நினைச்சுக்கலாம். ஹார்ட் ஒர்க் பண்றது நல்லதுதான், ஆனா என்னன்னா நல்லா நம்ம யோசித்துக்கிடணும். ஹார்ட் ஒர்க் பண்ணி 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 நம்ம ஒரே இடத்துலதான் இருக்கிறோம். எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத சமயத்துல அந்த ஹார்ட் ஒர்க் பண்றது ஒரு வேலை அதுல இருக்கட்டும், படிப்பு ஒரு இதுல இருக்கட்டும், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம வந்து வருஷத்தை காலத்தை நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு அதே இடத்துல இருக்கிறத விட நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கணும். யாராவது ஒருத்தவங்களை இது பண்ணணும். ஏசப்பாவை பிலீவ் பண்ணுங்க, ஏசப்பா உங்க கூட ஹெல்ப் பண்ணுவார், எடுப்பாரு. நீங்க நெக்ஸ்ட் ஏதாவது ஒண்ணு தேடி போய்கிட்டு இருக்கும்போச்சும் அதுவே வந்து உங்கள்கிட்ட வந்து ஒண்ணு அட்டாச் ஆகும். அது வந்து ஏன் வருதுன்னு தெரியாது, எதுக்கு வருதுன்னு தெரியாது. அந்த இதோட நீங்க இது பண்ணும்போதும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க மூவ் பண்ணி போகிறதுக்கு உங்களுடைய ஸ்கில்லு, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஒர்க் எது ஒரு இதுனாலும் படிப்புனாலும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணி 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 ஒரே இடத்துல மாட்டிக்கொள்ளாம அந்த இடத்துல இருந்து தப்பித்து ஓடுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.